நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அந்த பாடல் என்னென்னா, ஒரு திருக்குறளை ஒட்டி நான் 1115வது திருக்குறள் சொல்லியிருந்தேன். அனிச்சம் போய் சூடிக்கொண்டால் அதனால் அவளுடைய காம்பு களையாமல் சூடிக்கொண்டால் அதனால் அவள் இடுப்பு ரொம்ப அவளோட அந்த காம்பின் பாரம் தாங்காமல் அவள் இடுப்பு நலிவுட்டுறது. இப்போ அது அந்த அந்த அப்படி நலிவுட்டு படுத்து கிடக்கும் போதோ அவள் நொந்து கிடக்கும் போதோ ஒரு சின்ன பறை சத்தம் கூட அவளுக்கு ஒவ்வாமையாக இருக்கும் என்று ஒரு திருக்குறளை அவர் எழுதியிருந்தார், வள்ளுவர்னு சொல்லியிருந்தேன். அதை ஒரு திரைப்பட பாடலில் அதுக்கேற்ற மாதிரி அதை ஒட்டி வர்றதுக்குன்னு கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் என்றும் சொல்லியிருந்தேன். அந்த பாடலை பற்றி இப்போ நாங்கள் பார்க்கலாம். தேனிலவு என்ற ஒரு திரைப்படம் ஜெமினி அவர்களும் வைதந்தி மாலா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. கவியரசர் கண்ணதாசன் மிக அற்புதமான அதில் ஒரு பாடலை எழுதியிருப்பார். அதில் ஏஎம் ராஜா பி சுஸ்லாமாவும் பாடியிருப்பாங்க. ஏஎம் ராஜா இசையமைப்பும் செய்வார். மிக அழகான இசையமைக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். மிக அழகான குரல், சன்னமான மென்மையான குரலையும் பாடக்கூடியவர். அதுவும் ஜெமினி ஒரு சாஃப்ட் வாய்ஸில் பேசுகிறதுக்கும் அந்த ஏஎம் ராஜா பாடுறதுக்கும் ரொம்ப பொருந்தி போகும். அப்பேற்பட்ட ஒரு குரல், அவங்க பொருத்தம் நல்லா இருக்கும். அது மாதிரி அந்த ஒரு பாடலில் இந்த வரி வரும்போது சொல்கிறேன் நான். அந்த பாடல் மிக அழகான ஒரு பாடல். அது சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்குமிங்கும் யார் வரவை தேடுது, துணை இங்கிருக்க யாரை எண்ணி வாடுது அப்படின்னு ஏஎம் ராஜா பாடுவார். ஆண் குரல், ஜெமினி கணேசன் பாடுற மாதிரி வரும். அதில் அந்த வயலின் மாடலின் எல்லாம் வரும். வந்தவுடனே இந்த டோலக்கெல்லாம் மிக அழகாக வரும். தபலாவும் கூட சேர்ந்து வரும் பின்னாலெல்லாம். அந்த கிளிங் கிளிங்னு ஒரு பியானோ சத்தம் கூடவே வந்து கொண்டே இருக்கும், கிளிங் கிளிங் கிளிங்னு. அதுவும் ஒரு அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ பிஎஸ்எம் அதே வரிகளை பாடுவாங்க. சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது, துணை இங்கிருக்க யாரை எண்ணி வாடுது அப்படின்னு அவங்களும் அதே வரியை பாடுவாங்க. பாட்டோன்னே வயலின், பேங்கோஸ், டோலக், ஃப்ளூட், வயலின் எல்லாம் ரொம்ப அருமையாக வரும். வந்துட்டோடனே சரணத்தில் ஏஎம் ராஜா பாடுவார். அல்லி தண்டு போலவே துள்ளி ஆடும் மேனியை வெள்ளி நிலா அள்ளி கொண்டதோ, அதில் புள்ளிமயில் பள்ளி கொண்டதோ. அல்லித்தண்டு போல் அவ்வளோ மென்மையாக இருக்கிற, அதான் அந்த இடுப்பு சொன்னேன் இல்லையா, பரு தாங்காது, அந்த மாதிரி அல்லித்தண்டு போல் இருக்கிற துள்ளி ஆடும் இந்த மேனியை வெள்ளி நிலா அள்ளிக்கிட்டு கொண்டது. வெள்ளி நிலா அள்ளி கொன்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறாள் என்ற அர்த்தம். வெள்ளி நிலா அள்ளி கொண்டதோ, அதில் புள்ளிமயில் பள்ளி கொண்டதோ. வெள்ளி நிலாவில், அப்போ வெள்ளி நிலாவில் போய் அந்த புள்ளிமயில் போய் படுத்துக்கிட்டாலாம். என்ன அற்புதமான ஒரு கற்பனை. அதுக்கு பிஎஸ் அம்மா பாடுவாங்க, வைஜந்தி மாலாக்காக பாடுவாங்க. புள்ளி போடும் தோகையை வெள்ளி வண்ண பாவையை அள்ளி கொண்டு போகலாகுமோ, நீயும் கல்வனாக மாறலாகுமோ. வெண்ணிலா தானே அள்ளி கொண்டு போச்சுன்னு இப்போ பாடினாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த புள்ளி போடும் தொகையை வெள்ளி வண்ணப்பாவையை, இவங்க தான் வெள்ளி வண்ணப்பாவையை அள்ளி கொண்டு போகலாகுமோ. நிலா தானே அள்ளி போச்சுன்னு பாடினாரு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அப்போ நிலாவே நீதான்ற மாதிரி இவங்க உருவகித்து பாடுறாங்க. அள்ளி கொண்டு போகலாகுமோ, நீயும் கல்வனாக மாறலாகுமோ. அப்போ அந்த கல்வனே நீதான்ற மாதிரி அவங்க வச்சு பாடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. திருப்பி சின்ன சின்ன கண்ணிலே பல்லவி, வண்ண வண்ண ஓவியம் மிக அழகாக வரும். அப்புறம் வயலின், ஃப்ளூட்டு, டோலக், தபலா, திருப்பி வயலின் எல்லாம் வரும். வந்த பிறகு இவர் பாடுவார், ஆண் பாடுவார். பின்னி வைத்த கூந்தலில் முல்லை பூவை சூடினால் கண்ணி நடை பின்னல் போடுமா, சிறு மின்னல் இடை பூவை தாங்குமா. நான் சொன்னேன் இல்லையா, திருவள்ளுவர் சொன்ன அனிச்சம்பூ காம்பு கலையாமல் வச்சுக்கிட்டா இந்த இடுப்பு எப்படி தாங்கும்னு சொன்னார் இல்லையா. அதே கற்பனையை இன்னும் கொஞ்சம் இந்த ஆண் பெண் காதலி உரையாடலுக்கு இந்த கருத்தை கொண்டு கவியரசர் இன்னும் கொஞ்சம் கற்பனை சுவையை கூட்டி எழுதியிருக்கிறார்னு சொன்னேன் இல்லையா. இதுதான் அது. பின்னி வைத்த கூந்தலில், தலைமுடியில் முல்லைப்பூவை சூடினால், அங்கே அனிச்சம்பூ, இங்கே முல்லைப்பூ. இருக்கிறதுலே சின்ன பூ முல்லைப்பூ தான். முல்லைப்பூ, மகுடப்பூ, இதெல்லாம் சம்பங்கி பூ, இதெல்லாம் ரொம்ப சின்னது. அதுக்கு என்ன அழகாக கவியரசர் இருக்கிறதுலே சின்ன பூவை பார்த்து முல்லைப்பூ அப்படின்ற உதாரணம் எடுத்திருக்காரு. ரொம்ப அழகது. முல்லைப்பூவை சூடினால் கண்ணி நடை பின்னல் போடுமா. கண்ணி, இந்த காதலி இருக்கா இல்லையா, இந்த கன்னி பெண், அவளோட நடை கால் பின்னி கொண்டு போகுமா. நம்ம சாதாரணமாக பாரம் தாங்காமல் இருந்தால் அந்த கால்நடை பின்னல் போடலாம், தள்ளாடலாம். ஆனால் இங்கே பூவை சூடிக்கொண்டாலே, முல்லைப்பூவை சூடிக்கொண்டாலே
கால் வந்து பின்னல் போடும் என்று எழுதுவது வந்து மிக அதீத ஒரு கற்பனை தான் அது. சிறு மின்னல் இடை பூவை தாங்குமா. இப்போ இந்த பெண்ணுக்கு இருக்கிறதே மின்னல் இடை, இடையே இல்லை, அதுவும் மின்னல் மாதிரி இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் இப்படி பார்த்தோன்னே இப்படி மறையுது இல்லையா மின்னல், அந்த மாதிரி இருக்கிறதே தெரியாமல் அந்த இடை இருக்குது. அது போய் பூ வச்சா மின்னல் இடை தாங்குமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு இவங்க சொல்கிற பதில் தான் ரொம்ப அழகு. அதாவது வள்ளுவர் வந்து தாங்குமான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த இடத்துல கவியரசர் எழுதுகிற வரிகள் இன்னும் ஒரு படி மேலே போய், மின்னலிடை வாடினால் கண்ணி உந்தன் கையிலே அன்னம் போல சாய்ந்து கொள்ளுவேன், அதில் அந்தி பகல் பள்ளி கொள்ளுவேன். மின்னல் இப்போ மின்னலிடை வாடினா என்ன, நீ தான் இருக்கியே, நான் வந்து உன் கையில் சாஞ்சிக்குவேன், நான் உன் மேலே தோளில் பாரம் தாங்க முடியாமல் தோளும் போது நான் தோளில் சாஞ்சிக்குவேன், உன் கையில் சாஞ்சிக்குவேன், அன்னம் போல சாய்ந்து கொள்வேன். அது கூட எப்படி அன்னம் போல சாய்ந்து கொள்வாங்களாம். அதில் அந்திப்பகல் பள்ளி கொள்வேன், உன் கையிலேயே நான் தூங்குவேன் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்குது. படுத்து கிடப்பேன் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இப்போ இங்கே வந்து அந்த மேண்டலின் அந்த கிளிங் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் மிகவும் யார் வரவை தேடுது அப்படின்னு அவங்க பாடினோடனே திருப்பி இவரும் அதே மாதிரி அந்த சின்ன சின்ன கண்ணிலேன்ற பல்லவியை பாடி முடிக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல். காஷ்மீரில் போய் இந்த இந்த கதையில் வந்து எல்லாமே காஷ்மீரில் வெளிப்புற படப்பிடிப்பு பண்ணது. இது வந்து அதே மாதிரி தான் காஷ்மீரில் ஷாலிமார் கார்டனில் படம் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷாலிமார் கார்டன் தான் நினைக்கிறது. அங்கே படம் பிடிச்சிருப்பாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அது காஷ்மீரி ட்ரெஸ்ஸில் வைத்தியந்திமாலாம் மிக அழகாக இருப்பாங்க. ஜெமினியும் அந்த காஷ்மீர் ட்ரெஸ்ஸில் மிக அழகாக இருப்பார். அந்த பாட்டும் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் மிக ரம்மியமாக இருக்கும். பாருங்கள், ரசிங்க. நன்றி, வணக்கம்.